ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் கஜு என்ற ஒரு பெரிய இளம் யானை இருந்தது. கஜு மிகவும் பலசாலி. ஆனால் தான் எவ்வளவு பெரியவன் என்றும் மற்றவர்களை விடத்தான் எவ்வளவு உயர்ந்தவன் என்றும் நினைத்துச் சற்று கர்வம் கொண்டது. ஒரு நாள் கஜு ஆற்றங்கரையில் தண்ணீர் குடிக்கச் சென்றது. அப்போது அங்கே இருந்த ஒரு மரக்கிளையில் சிட்டு என்ற மிகச்சிறிய சிட்டுக்குருவி தனது கூட்டைக் கட்டிக்கொண்டிருந்தது. கஜு சத்தமாக கத்தியபடியே தண்ணீருக்குள் இறங்கியது. அதன் பெரிய அசைவால் மரக்கிளைகள் ஆட்டங்கண்டன. சிட்டுக்குருவி பயந்து போய், ஐயோ, என் கூட்டை உடைத்து விடுவாயே என்று கத்தியது. கஜு அதை பார்த்துச் சிரித்தது. சீ, ஒரு சின்னஞ்சிறு குருவி, நீ என்னை தடுக்க முடியுமா? நான் இந்த மரத்தையே சாய்க்க முடியும் என்று ஆணவத்துடன் சொன்னது. சிட்டுக்குருவிக்கு கோபம் வந்தது. ஆனால் அது கோபத்தை காட்டவில்லை. சரி, நீ மிகவும் பலசாலிதான். ஆனால் நீ என் கூட்டைத் தொட்டால் என்னால் உனக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்க முடியும் என்று தைரியமாகச் சொன்னது. கஜு மறுபடியும் சிரித்தது. ஒரு குட்டிச் சிட்டுக்குருவியா எனக்கு பாடம் கற்பிக்கப் போகிறது? என்ன சவால் சொல் என்று சம்மதித்தது. சிட்டுக்குருவி, நீ எந்த விதத்திலும் என்னைத் தொடாமல் இந்த மரத்தை விட்டு நகர முடியுமா? உனக்கு ஒரு நிமிடம் மட்டுமே நேரம் என்று சவால் விடுத்தது. கஜுவுக்கு இது மிக எளிதான சவாலாகத் தெரிந்தது. அது சிரிக்கத் தொடங்கியது. அந்த நேரம் பார்த்து சிட்டுக்குருவி பறந்து சென்று கஜுவின் காதுக்குள் புகுந்து கீச் 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 என்று பலமாகச் சத்தம் போட்டது. யானையின் காது மிகவும் உணர்ச்சி மிக்கது. திடீரென்று உள்ளே நுழைந்த சத்தத்தால் கஜுவுக்கு பயங்கர வலி ஏற்பட்டது. அது வலி தாங்க முடியாமல் காட்டைச் சுற்றி கத்தியபடியே ஓடியது. ஐயோ, என் காது, என் காது என்று சத்தம் போட்டது. சிட்டுக்குருவி உள்ளே இருந்து, இப்போது பார், நீ பெரியவனா நானா என்று கேட்டது. கஜுவால் ஒரு இடத்தில் கூட நிற்க முடியவில்லை. ஒரு நிமிடம் முடிந்தது. கஜுவால் ஒரு அங்குலம் கூட நகர முடியவில்லை. மேலும் மரத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டியதாயிற்று. வலியால் துடித்த கஜு, சிட்டு, தயவு செய்து வெளியே வா. நான் எனது பலத்தை குறித்து மிகவும் கர்வம் கொண்டேன். இந்த உலகத்தில் பெரிய பலம் மட்டுமல்ல, புத்திசாலித்தனமும் முக்கியம் என்று இப்போது புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்துவிடு. குருவி சிரித்தது. பரவாயில்லை கஜு, நீ என் நண்பன். உனக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கவே அப்படிச் செய்தேன். பெரிய உருவத்தால் மட்டும் யாரும் பெரியவர்கள் ஆவதில்லை. அன்றிலிருந்து கஜுவும் சிட்டுக்குருவியும் பிரியாத நண்பர்கள் ஆனார்கள். கஜு தனது பலத்தை அடக்கி சிட்டுவின் புத்திசாலித்தனத்தை மதித்தது. அவர்கள் இருவரும் ஒன்றாக விளையாடி காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நீதி இந்த கதை நமக்குச் சொல்வது என்னவென்றால், உருவமோ பலமோ முக்கியமல்ல. அன்பும் புத்திசாலித்தனமுமே மிகச் சிறந்த நண்பர்களை பெற்றுத்தரும். மேலும் யாரையும் அவர்கள் சிறியவர்கள் என்பதற்காக அலட்சியப்படுத்தக்கூடாது.